போன் கிராஃப்டிங், இந்த எலும்பை கிராஃப்ட் பண்ணுறதுனா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு போதுமான அளவு எலும்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். நான் வந்து டாக்டர்கிட்ட போனேன் இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஆனால் எலும்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இம்ப்ளான்ட் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் போன் கிராஃப்டிங் பற்றி பேசியிருக்கீங்க முன்னாடி, இந்த போன் கிராஃப்டிங்னா என்னன்னு இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் டாக்டர்னு கேட்குறாங்க. ஸோ போன் கிராஃப்டிங்னா என்ன, அது எப்படி பண்ணுவோம், எப்படி பண்ண முடியும் அப்படின்னு இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001லேருந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்பந்தமாக ரெகுலராக வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம சொந்த எலும்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆல்வியலார் போன்னு பேர். அதாவது மேல் தாடைக்கு பேர் மேக்ஸில்லா. மேக்ஸில்லா போனில் பெர்மனன்ட் பல்லு வளரக்கூடிய எலும்புக்கு பேர் மேக்ஸிலரி ஆல்வியலார் போன்னு பேர். அதே மாதிரி கீழ்த்தாடைக்கு பேர் மேண்டிபிள். அந்த மேண்டிபிளில் வளரக்கூடிய பெர்மனன்ட் பல்லு, அங்கே வளரக்கூடிய எலும்புக்கு பேர் மேண்டிபுலார் ஆல்வியலார் போன். ஸோ இதுதான் நார்மல். ஸோ நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால பற்களை இழக்க நேர்ந்துருச்சு, சொத்தையாயிடுச்சு, பற்கள் எடுத்துட்டோம், ஒரு பற்கள் ஆடி விழுந்துருச்சு. இப்போ எப்போ ஆடி விழும்? இந்த நம்ம தாடை அந்த ஆல்வியலார் போனோட அளவு குறைய குறைய, ஸோ ஆல்வியலார் போன் அளவு குறைய குறைய பற்கள் ஆட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து பற்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த இருக்கிற எலும்போட பொசிஷனாக இருக்கட்டும், எலும்போட ஒரு குவான்டிட்டியாக இருக்கட்டும் குறைஞ்சிடும். ஸோ இந்த பற்கள் எடுத்ததுக்கப்புறமும் இந்த குறையிற ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஆல்வியலார் போன் ரிசார்ப்ஷன்னு பேர். ஸோ இது எதனால் நடக்குது? நம்ம வாய்க்குள்ளே பற்கள் இருக்கும்போது, நம்ம கடித்து சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, நம்ம கைக்கு யூஸ் இருக்கும்போது நம்மளோட தசைகள்லாம் நல்லா வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கையை ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் ஆகிட்டோம், ஆர் எக்ஸசைஸ் பண்ணாமல் ஆகிட்டோம்னா தசைகள் வீக் ஆகிடும். ஸோ எலும்பும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம பற்கள் இருக்குது, எலும்புக்குள்ளே சாப்பிடும்போது கடிக்கிற ஃபோர்ஸ்னால் வேர் மூலமாக அந்த ஃபோர்ஸ் எலும்புக்குள்ளே போயிட்டு அந்த எலும்பை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ பற்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டிமுலேஷன் இருக்காது. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஸ்டிமுலேஷன் இல்லாத போது ரிசார்ப்ஷன் ப்ராசஸ், அந்த எலும்பு கரையிற ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஃபஸ்ட்டு விழும்போதே, ஆடி விழும்போது எலும்பு குறைஞ்சிரும். எடுத்ததுக்கப்புறம் இந்த ரிசார்ப்ஷன் ப்ராசஸ் குறைஞ்சிட்டே வரும். இதுக்கு பேர் ஆல்வியலார் போன் ரிசார்ப்ஷன் பேர். ஸோ இது வந்து சரியான நேரத்தில் நம்ம இன்டர்வீன் பண்ணி டென்டல் இம்ப்ளான்ட் மூலமாக சரி செஞ்சிட்டோம்னா யூஸ்வலாக மீதமுள்ள எலும்பு, அதாவது பற்கள் எடுத்தது கரைஞ்சு மீதமுள்ள எலும்பே வந்து நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் செய்கிறதுக்கு போதுமான அளவு எலும்பு இருக்கும். அப்போ டென்டல் கிராஃப்டிங் பண்ணுறதுக்கான தேவையில்லை. ஆனால் இதை நம்ம சரியான டயத்தில் நம்ம இன்டர்வீன் பண்ணல, ரொம்ப அட்வான்ஸாக விட்டுட்டோங்கும்போது இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கான எலும்பு குறைவாக இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்வலாக ஆல்வியலார் போன் இருக்கிற இடத்துல. இன்னொரு இடம் வந்து மேல் தாடையில் மேக்ஸிலரி சைனஸ்ன்னு இருக்குது. அந்த சைனஸ் வந்து ஏர் சாக். ஸோ அந்த இடத்துலையும் இந்த சைனஸோட லெவல் பெருசாக பெருசாக அது கீழே இருக்கிற எலும்பும் குறைய குறைய அந்த இடத்துலையும் எலும்போட குவான்டிட்டி குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இம்ப்ளான்ட் செய்யும்போது போன் கிராஃப்ட் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த போன் கிராஃப்ட் வந்து என்ன டயத்தில் பண்ணுவோன்னா 2 விதமாக பண்ணலாம். ஒரு விதம் என்னென்னா, ஒரு அளவுக்கு எலும்பு நம்ம சொந்த எலும்பே இருக்குது, இம்ப்ளான்ட் பொருத்த முடியும். ஆனால் அந்த இம்ப்ளான்ட் பொருத்தினாலும் சொந்த எலும்பு கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுனால அடிஷ்னலாக போன் கிராஃப்டிங் வச்சு அந்த இம்ப்ளான்ட்டோட ஹெல்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து சைமல்டேனியஸ் GBRன்னு பேர். அப்படின்னா கைடட் போன் ரீஜென்ரேஷன் பேர். டென்டல் இம்ப்ளான்ட்டும் பொறுத்துறதும் போன் கிராஃப்ட் செய்கிறதும் ஒரே நேரத்தில் செய்கிறது, ஒரே நேரத்தில் பண்ணுவோம். இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னென்னா, நம்ம இம்ப்ளான்ட் பொறுத்துறதுக்கே எலும்பு இல்லை, போதுமான அளவு எலும்பே கிடையாது. அப்போ வந்து டிலேடாக பண்ணுவோம். அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இம்ப்ளான்ட் பொருத்த மாட்டோம், போன் கிராஃப்ட் செஞ்சுட்டு, எலும்பு கிராஃப்ட் செஞ்சுட்டு, அந்த எலும்பு கிராஃப்ட் வந்து போனை எக்ஸ்ட்ராவாக நம்ம க்ரோ பண்ண வச்சுட்டு, அந்த எக்ஸ்ட்ரா க்ரோ பண்ணதுக்கப்புறம் நம்ம சிடி எடுத்துகிட்டு எவ்வளோ போன் இருக்குன்னு பார்த்துட்டு இம்ப்ளான்ட் செய்கிறது. இது டிலேட் ப்ராசஸ். இதான் 2 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். சைமல்டேனியஸாக பண்ணுறது, டிலேடாக பண்ணுறது. இப்போ கிராஃப்ட்னு யூஸ்வலாக நிறைய பேர் கேட்பாங்க, என்ன கிராஃப்ட்னு சொல்கிறீங்களே டாக்டர், எங்கேருந்து இந்த எலும்பு வரும் டாக்டர்? ஸோ இது போன் கிராஃப்ட் வந்து அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். சோர்ஸ் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கனாலே ரொம்ப பெஸ்ட்டு சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேருந்தே எடுக்கிற போன் தான். இப்போ யூஸ்வலாக ஒரு இடத்துல இங்கே இம்ப்ளான்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற எலும்புலேருந்து நம்ம போனை எடுத்து அந்த இடத்துல கிராஃப்ட் பண்ண முடியும். அது பேர் ஆட்டோ கிராஃப்ட்னு பேர். அதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். பெஸ்ட் போன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேருந்தே எடுக்கிற போன் தான் பெஸ்ட் போன். பட் நிறைய பேருக்கு வந்து அது கம்மி குவான்டிட்டி தான் எடுக்க முடியும், இன்னொரு சர்ஜரி பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து யூஸ்வலாக போன் கிராஃப்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஃப்ட் வந்து பாட்டிலில் விற்கும். எதர் ஹியூமன் சோர்ஸ்லேருந்தோ சரி, இல்லைனா அனிமல் சோர்ஸ்லேருந்தோ சரி, ஆர் சிந்தட்டிக். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போன் கிராஃப்ட் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில்.
இது வந்து அந்த சோர்ஸ்லேருந்து எதர் ஹியூமன் ஒரு அனிமல் ஒரு சிந்தட்டிக் சோர்ஸ்லேருந்து போன் கிராஃப்ட் எடுத்து அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் பொருள்லாம் எடுத்துட்டு ப்ரோட்டீன் காம்பனண்ட் ஒரு ஆன்டிஜன் ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணுற ப்ரோட்டீன் காம்பனண்ட்லாம் எடுத்துட்டு அந்த எலும்பு தன்மையை மட்டும் கொஞ்சம் பாதுகாத்துட்டு அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு விற்பாங்க. அதை நம்ம ப்ரொக்யூர் பண்ணி கிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்ம வரப்போகிற வீடியோவில் இந்த டைப்ஸ் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜீனோகிராஃப்னா என்ன, ஆட்டோகிராஃப்னா என்ன, ஆலோகிராஃப்னா என்ன, ஆலோபிளாஸ்னா என்ன, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ். இந்த டெர்மினாலஜிஸை வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வரப்போகிற வீடியோவில். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல பல் எடுத்துட்டா எலும்பு கரைஞ்சிரும். ஸோ பல் எடுக்காமல் பார்த்துக்கணும். அது பல் எடுக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம போனை ப்ரிசர்வ் பண்ணணும். போன் ப்ரிசர்வ் பண்ணலைன்னா எலும்பு கம்மியாயிடும். ஸோ எலும்பு கம்மியாயிடுச்சுன்னா இம்ப்ளான்ட் உடனே செய்கிறது பெட்டர், மேலும் எலும்பு தேயாமல் இருக்க. எலும்பு தேஞ்சிடுச்சு அப்படின்னா எதர் இம்ப்ளான்ட் ஒரே நேரத்தில் கிராஃப்ட் பண்ணலாம், ஆர் ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஹீல் ஆனதுக்கப்புறம் திருப்பி இம்ப்ளான்ட் செய்யலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த வரப்போகிற வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ட் என்ன, இது எப்படி பொருத்துவோம்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ.